Hello friends, welcome to my YouTube channel Learn with Yoga. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம சீட்டா பற்றி தான் பார்க்க போகிறோம். சீட்டான்றது பிஜிக்கான ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட், காமன் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அண்ட் அட்மிஷன்ஸ் தான் அதோட ஃபுல் ஃபார்ம். இது வந்து கேட் மாதிரியே ஒரு சிமிலர் டெஸ்ட் தான். கேட் வந்து ஐஐடிஸ் அண்ட் என்ஐடிஸ்க்கு எழுதுகிற டெஸ்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டியோட ரீஜனல் கேம்பஸ், யூனிவர்சிட்டி காலேஜஸ் ஆஃப் இன்ஜினியரிங், அண்ணாமலை யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு எழுதக்கூடிய பிஜி எக்ஸாம் தான். இது யாரெல்லாம் எழுதலான்னு பார்த்தீங்கன்னா எம்இ, எம்டெக், எம்ஆர்க், எம்பிளான் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதிக்கலாம். இது வந்து ப்ரீவியஸாக டான்செட்ன்ற நேமில் நடத்திட்டு இருந்தாங்க. இப்போது டான்செட் வந்து எம்பிஏ, எம்சிஏக்கு நடத்திட்டு இருக்காங்க. எம்இ, எம்டெக் இருக்கக்கூடிய எக்ஸாம் வந்து சீட்டான்ற பேரில் நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கான என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, சில ரிசர்வேஷன் கேட்டகரி எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கெலாம் வந்து 500 rupees என்ட்ரன்ஸ் ஃபீ. அது இல்லாமல் கவுன்சிலிங் ஃபீ 400 + 18% ஜிஎஸ்டி. இதே அதர் கேட்டகரிஸ்க்கு என்ட்ரன்ஸ் ஃபீ ₹1000, கவுன்சிலிங் ஃபீ 800 + 18% ஜிஎஸ்டி. இந்த எக்ஸாம் வந்து March 23, 2025 கண்டக்ட் பண்ணாங்க. இதோட ரிசல்ட் வந்து April 25, 2025 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணல. மற்றபடி இதில் அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ஸ்ட்ரக்சரில் கொடுத்துருக்காங்க. கவுன்சிலிங் ஷெடியூல் வந்ததும் நம்மளுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மற்ற கவுன்சிலிங்லாம் இருக்க மாதிரி சிமிலர் ப்ரொசீஜர்ஸ் தான். சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கும், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் இருக்கும், ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் காலேஜ் ஜாயினிங் டேட் மென்ஷன் பண்ணி அந்த டேட்டுக்கு வந்து காலேஜுக்கு ரிப்போர்ட் பண்ணி நீங்கள் ஃபீஸ்லாம் பே பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து ரிசர்வேஷன் அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் பார்க்கலாம். ஓப்பன் காம்படிஷன் ஓசிக்கு வந்து 31 சீட்ஸ், பேக்வர்ட் கிளாஸ் பிசிக்கு 26.5, பிசிஎம்க்கு வந்து 3.5, எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு 20, எஸ்சிக்கு வந்து 15, எஸ்சிஏக்கு வந்து 3, எஸ்டிக்கு வந்து 1. இதில் கீழே வந்து இதுக்கான டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ் கேட்டகரி, எலிஜிபிலிட்டி கேட்டகரி ஃபார் வேரியஸ் டிசபிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் ஆன்லைன் அப்ளிகேஷன் போதுன்றதை பார்க்கலாம். 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட், 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் ஆர் டிப்ளமாவோட சர்டிஃபிகேட், குவாலிஃபைங் டிகிரி சர்டிஃபிகேட், ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், மார்க் ஷீட் ஆஃப் ஆல் செமஸ்டர்ஸ் ஆர் கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ஃப்ரம் இன்ஸ்டிடியூஷன் லாஸ்ட் ஸ்டடி, permanent community certificate in card format, electronic form, digitally signed e-certificate, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ஆஃப் டிசபிலிட்டி ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் பர்சன், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இன் எலக்ட்ரானிக் ஃபார்ம், காப்பி ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் obtained from headquarters, தாசில்தார் or வைசா, பாஸ்போர்ட் அண்ட் லெட்டர் ரெஜிஸ்டர்ட் இன் போலீஸ் ஸ்டேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள். இதுக்கு வந்து கவுன்சிலிங், ஆன்லைன் கவுன்சிலிங் நடத்தி அது மூலியமாக தான் சீட்ஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க. இதில் மேனேஜ்மெண்ட் சீட்ஸ்லாம் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் இருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்ளிகேஷன் அப்போ அப்லோட் பண்ண சொன்னது தான். கவுன்சிலிங் ஷெடியூல் வந்ததுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்டுன்றதை நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.